வணக்கம், நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புலாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தவா புலாவ் செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து இதில் 2 மீடியம் வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் பாதி குடமிளகா பொடியை நறுக்கி போடணும். ரெண்டு மீடியம் தக்காளி பொடியை நறுக்கினது இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வேக வச்ச பட்டாணி 1/2 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 3 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் போடணும். உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தவா புல்லாவோட மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. 1 கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு வச்சிருக்கேன். வேக வச்ச பாஸ்மதி அரிசியை பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடைசியில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான தவா புலாவ் தயாராக இருக்கு. ஸோ குயிக்காக ஈஸியாக அருமையான தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.